பதிலாக மாண்டவன விட்டணும் அமிர்தப்பாடு பதிலாக அழகுமென விட்டணும் ஊர்காட்டு சொல்லலைக்குத்தான் தாய்ப்பாடு பதிலாக தாய்ப்பாடு இவனுக்கு சவப்பாட ஊட்டணும் தாய்ப்பாடு பதிலாக எங்க பிரமஜத்தி பேச்சியம் உள்ளத்தில என்னுதார நம்ம மவன் சொடலையத்தா மையான அழைக்கணுமே அழைக்கணுமே எனக்கு மாண்டவன ஊட்டணுமே சொலைக்கு மாண்டவனோ நம்ம ஊர் காட்டு சொடலையத்தா சுடுகாடு அழைக்கணும் சுட்ட வேணும் ஊட்டணும் ஊட்டணுமே ஏ மச்சி விட்டு பாப்பாத்தி மையான பேச்சி அம்மா குச்சி விட்டு பாப்பாத்தி ஓலக்காரி பேச்சி அம்மா நம்ம பிள்ளைய இன்னைக்கு மையானம் கூப்பிட்டுறணும் இவனுக்கு மாதா பாலுக்கு பதிலாக மாண்ட பிணத்தை ஊட்டணும் தாய்பாலுக்கு பதிலாக நம்ம ஐயா இருக்காரு ஆத்துப்பாலை ஊர்காட்டான் ஊர்காட்டு சுடலை இவனுக்கு சவப்பாலை எடுத்து ஊட்டிரணும் ஆமா நம்ம பிள்ளை அம்மா பால் குடிச்சோம்னா அரை வயறு கூட நிறையாது அவன் பிறந்த விவரம் இந்த உலகம் அறியணும் நம்ம சுடலையுடைய மகத்துவம் சொல் உலக அறியணும் என்ற அம்மையான பிரம்மசக்தி பேச்சி அம்மா அவன் சுடலையத்தா மையான அழைப்பதற்கு ஐயா அழைப்பதற்கு மையான பேச்சி அம்மா கிளம்புதால மையான பேச்சி அம்மா பேச்சு நினைக்கா இவனை மையானம் அழைக்கணும் இல்ல அப்ப மையானம் போய் கூப்பிட போனா நம்ம எப்படி போகணும் கறக்க போனாலும் சிறக்க போகணுமா ஆமா கறக்க போனாலும் சிறப்பா போகணுமா ஆள் பாதி ஆட பாதி செட்டியார் நல்லா இருக்கணும் செட்டியார் முறுக்கு நல்லா இருக்கணும் வேற செட்டியார் தூங்கிட்டு இருந்தானே செட்டியார் முறுக்கு உறங்கிட்டு தான் இருக்கும் பதத்து போயிரும் அதான் அம்மா பேச்சியம்மா நினைக்கா நம்ம மவன் சொடலைய கூப்பிடணும்னா நம்ம ஒரு சிறப்பா போனாத்தான் நம்ம மவனை கூப்பிட போறதுல நம்மளும் அலங்காரம் பண்ணி போவோமே அப்படின்னு அம்மா பேச்சி அம்மா ஐயா சொடலையை அழைப்பதற்கு அழகா கிளம்புறாள் இந்த சீரான வேளையில சிறப்பான பொழுதுல பாடும் புலமையை பரிசீலிக்க வேண்டும் என்று அள்ளிப்பணம் கொடுத்து அன்பு பாராட்டிய அன்பு உள்ளங்கள் சீமான் பூமான் கனகவான்கள் நம்ம ஆத்துப்பாலத்திலே கொலுவிருக்கும் ஊர்காட்டு சுடலை முண்டசாமி பிரம்மசக்தி பேச்சியம்மாள் இருதலை முண்டசாமி ஊர்காட்டு சுடலுடைய குலகுமரம் மரபர் குலத்திலே பிறந்த மாசற்ற தங்கங்கள் ஐயா முத்தியாத்தேவருடைய மருமக அருமை அண்ணாச்சி கண்ணன் என் பிரம்மகுலர் ஆட்சியினுடைய குலகோமரம் அண்ணாச்சி கண்ணனுடைய தங்க கரத்தினால லட்சம் நோட்டு 150 லட்சம் அள்ளி பணத்தை கொடுத்து எங்க அண்ணன் 150 லட்சத்தை கண்ணன் கொடுத்து அன்பு பாராட்டி உள்ளார்கள் அன்னார்களுக்கு அடுத்து பாடும் பழமையை பரிசீலிக்க வேண்டும் என்று நமது அம்பாசமுத்திரத்தில் அருகாமையில் உள்ள நகரம் பள்ளக்கால் புதுக்குடி உங்க ஊர் பக்கமா பாப்பாங்குளம் பக்கம்னு சொல்ல மறந்துட்டேன் எங்கள் பள்ளக்கால் புதுக்குடியில மாயத்திலே பிறந்த எங்க ஐயா மாசான போத்தி ஆமா எங்க சாமி எங்களுக்கு மாசான போத்தி தானே
எங்க மாசானபத்தியினுடைய துணையால வாழ்வாங்க வாழக்கூடிய அண்ணாச்சி மாரியப்பன் பள்ளக்கால் புதுக்குடி பேச்சியம்மாளுடைய கொலகோமரத்தாடி பிரம்மவிடத்திலே பிறந்த மாயப்பேச்சி மணிப்பேச்சி கட்டப்பேச்சி குட்டப்பேச்சி அம்பிகை பேச்சியம்மாள் கோமரத்தாடி பள்ளக்கால் புதுக்குடி மாசானபத்தியுடைய துணையால் வாழக்கூடிய அண்ணாச்சி மாரியப்பன் அவருடைய தங்க கரத்தினாலேயும் இந்த தொப்ப மாடசாமி போல ஒரு மகனுக்கு தொப்ப பெருமாளுக்கு 50 லட்சத்தை தந்து அன்பு பாராட்டியுள்ளார். ஆதரித்த அன்னார் குல வலைச்சனங்கள் எல்லாம் வேணும் வளர வேணும் வளர வேணும் மலைமூருக அருளாலே மலைமூருக அருளாலே பரிசீலித்த நல்ல உள்ளங்கள் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்திலையும் கண்ணா இருக்கணும். காரியத்திலையும் கண்ணா இருக்கணும் சொல்லிருக்காங்க. வருமானத்தையும் கைப்பற்றணும். ஆமா ஐயா வரலாறையும் பாடிரணும். ஆமா ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துல கண்ணு. இந்த கிடார குளத்திலே கொலுவிருக்கும் அப்ப ஜடையலைய 1000 கண்ணுடையால் வடக்குவார் செல்வி அம்மனுடைய கோவில் வாசலிலே கொலுவிருக்கும் ஐயா 1008 மாடனுக்கும் ஆதியிலே தர்க்கராஜன் பாதியில தலவமாட முற்பிறப்பிலே தர்க்கராஜன் பாதியிலே பொன்தலவமாட 1008 மாடனுக்கும் அண்ணாவி பொன்தலவமாட சுவாமி பொன்தலவமாட கொலவமரத்தார் அண்ணாச்சி 6 பாலகிருஷ்ணன் அவருடைய சன்ஸ் பட்டிச்சாமி மாடசாமி பாப்பு அவர்களும் ஐயா 6 பாலகிருஷ்ணனுடைய பேரம் பேத்திகள் இஷாந்து மதுபாலா இனியா சுஜின். ஆமா என் கிடாரக்குள வடக்குவார் செல்வி அம்மனுடைய கோவில் வாசலிலே கொலுவிருக்கும் 1008 மாடனுக்கு அண்ணாவிஜிரி பொன் தலவமாடசாமி கோமரத்தாடி அண்ணாச்சி 6 பாலகிருஷ்ணன் அவர்களும் அவருடைய சன்ஸ் பட்டிச்சாமி மாடசுவாமி பாப்பு பேரன் பேத்திகள் இஷாந்து மதுபாலா இனியா சுஜின் அவர்களும் அள்ளிப்பணத்தை கொடுத்து இந்த சீவநல்லூர் புலவம் பேர தொப்ப மாடசாமி மகனுக்கு இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில அள்ளி பணம் தந்த ஆனந்தமா பரிசளித்த பவுசுடனே இங்க செய்யும் தொழிலெல்லாம் விருத்தியாகி செழித்து வாங்கி வாழ வேண்டும் விருத்தியாகி வாழ வேண்டும் மாங்கலியா மகராஜனா எங்க சுடலையுடாருளார் உள்ளும் அங்க முறியாமல் முடித்த பூவாடாமல் மூங்கில் போலே அன்னை சோதோ முஜியாம வாழ வேண்டும் அன்னை சோதோ முஜியாம வாழ வேண்டும். அம்மா பிரம்ம பீடம் பிறந்தவதா பிரம்மசக்தி பேச்சி அம்மா இந்த ஊர்காட்டு சுடலையத்தா எம் ஐயான அழைப்பதற்கு எம் மாயக்காரி பேச்சி அம்மா எப்பேற்பட்ட சொருவத்தில பேச்சி எழுந்தருளி வாராளா எம் மாயக்காரி பேச்சி அம்மா மஞ்சனைய பூசுதால செவ்வரளி
மாலை போட்டு ஒத்த பந்தம் கொளுத்துதான் தாயான பேச்சியம்மா சுடலைய தேடிக்கொண்டு சுடலைய சொக்கம் கைலாசம் வாரால சுடலைய தேடிக்கொண்டு சொக்கம் கைலாசம் பிரம்மசக்தி பேச்சியம்மா கையிலைக்குள்ள வார போது ஊர்காட்டு சுடலம் உண்டா பேச்சியம்மா வாரத எங்க ஐயா ஊர்காட்டு சொடல முண்டசாமி பாத்துக்கிட்டாங்க. நம்ம அழுத சத்தத்தை கேட்டு நம்மள பெத்த பார்வதி வல்ல நம்ம சின்னாத்த பேச்சியம்மா வாரா. நம்ம அழுத சத்தத்தை கேட்டு அம்மா பார்வதி வரல நம்ம சின்னம்மா பேச்சியம்மா சரி நம்ம பேச்சியம்மாளுக்கு முன்னால உறங்குத புள்ள மாதிரி நடிப்புமே. ஏம்னா இவர் நாடகத்துல கெட்டிக்காரு. அவர் நாடகத்துக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாது. கதைக்கு கதாநாயகனே ஐயா சொடலதான். ஆமா பேச்சியம்மா வரது மாதிரி பேச்சியம்மாளை கண்ட உடனே அது வர முழிச்சுக்கிட்டு இருந்த இந்த ஊர்காட்டு சொடல பேச்சியம்மாளை கண்ண உடனே கண்ணை சிக்குன்னு பொத்துதாரு. ஆமா இத பாத்துக்கிட்ட பேச்சியம்மா பிரம்மசக்தி பேச்சு கண்ட உடனே மகங்கிட்ட வந்து சொல்லுதா, ஏலே ஏ எம்ம வேண ஏ ஊர்காட்டு சொடல ஓ இந்திரசாலம் மந்திரசாலம் இந்த அம்மா கிட்ட பழிக்காடா ஐயா. நீ என்ன கண்டவனுமா கண்ணை பொத்தி நடிக்க உன் சேட்டை உங்க அம்மா பார்வையிட்டு வச்சுக்கோ. இந்த சின்னாத்தா பேச்சியம்மாட்ட வச்சுக்கிடாத. உன் இந்திரத்துக்கும் மந்திரத்துக்கும் ஆகாதவன் இந்த அம்மா பேச்சியம்மா. நீ எனக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவன், நீ உலகத்துக்கே கட்டுப்பட மாட்ட. என்கிட்டே உறங்க மாதிரி நடிக்க. ஏ சொடலா எந்திரிடா. நேரம் என்ன ஆகுதுடா? நேரம் 11 மணிக்கு மேல ஆக போதா? நீ இப்படி தூங்கதுக்கா வந்து பிறந்தா? நேரம் ஆகுதே, உனக்காண்டி நான் தனி விருந்து மையானத்துல வச்சிருக்கேன், எந்திரிடா அப்படின்னு அம்மா பிரம்மசக்தி பேச்சியம்மா தொட்டில படுத்திருக்க சொடலைய உசுப்புதா. ஐயா சொடல உறங்குற மாதிரி நடிச்சவர் பேச்சியம்மாட்ட பாசாங்கம் பழிக்குமா? அம்மாளை கண்டவன அப்படி முள்ளி திருட்டி பாக்காரு. முண்ட கண்ணு அதுக்கு ஏத்த கொண்ட கட்டு வட்ட பொட்டு. இவர் வடிவள கண்டால பேச்சு. ஏடா இதுக்காட இவ்வளவு சேட்டை பண்ணுத, வாட நம்ம மையானம் போவோம். ஏமா நீ கூப்பிட்டவன மையானம் வர்றதுக்கு உள்ள பொறுப்புலையா நான் இருக்கேன். நான் தொட்டில பச்சை பிள்ளையா படுத்திருக்கேன். எங்க அம்மா எனக்கு தாய்ப்பால் கொடுக்காம அவ சிவன் கூட போய் இருக்கா. புருஷ மயக்கத்துல பிள்ளைய மறந்துட்டா. நீனாவது என்ன தேடி வந்திருக்க. நான் தொட்டில இருக்கேன்னு எப்படி நான் வருவேன்? எப்படி நான் வருவேன்? நான் பச்சை பிள்ளையா இருக்கேன்னு மையானம் வரக்கூடிய வயசா? எனக்கு இந்த வயசா? அது பச்சை குழந்தையெல்லாம் இருக்கேன். என்ன வளர்த்து காட்டு உன் பின்னால வளர்த்த கடா வாரது மாதிரி உன் பின்னாலே நான் வாரேன். பின்னாலே வாரம்மா. ஆமா நீ முண்டக்கண்ணு முடியழகோ அவரளி கண்கள் செவரளி பொறிப்பறக்க நீ மஞ்சனைய பூஜை செவரளி மாலையோட வந்திருக்க. நான் இப்படி வர முடியுமா மையானோ? நான் பச்சை பிள்ளையா இருக்கணும், வளர்த்து காட்டுறோம் உன் கூட வாரம் அப்படின்னு உடனே என் தாயான பேச்சு பிரம்மசக்தி என் ஆண்டவனான இந்த ஆத்துப்பாலம் ஊர்காட்டு சொடல தொட்டில படுத்த பிள்ளைய என் பெத்தவ பேச்சியமா எப்படி வளர்த்து காட்டுதா தெரியுமா? ஏ குழந்தையாக இருப்பவன் பிரம்மசக்தி பேச்சியம்மா கொடி போல மதலையாக இருப்பவன் மதலையாக சுடலைய மலை போல சுடலைய மலை போல இந்த ஒரு காட்டு மாயாண்டி பேச்சுக்கு முன்னால ஆகாயம் பூமிக்குமா ஆகாயம் சுடலா அசுரூபம் காட்டுதாரே. ஆகாயம் பூமிக்குமா காட்டுதாரே. ஏ ஒரு காட்டு சுடல முண்ட ஒரு காட்டு சுடலை முண்ட பேச்சுக்கு முன்னாலே வானத்துக்கும் பூமிக்குமா வானத்துக்கும் பூமிக்குமா மாயாண்டி மாய ஒளி காட்டுதாரே.
அம்மா பேச்சுக்கு முன்னால ஆகாயம் பூமிக்குமா மாயாண்டி வளர்ந்து நிக்கா அப்ப ஒரு காட்டம் சொல்லுதானே எந்தாய பேச்சு அம்மா நம்ம ஐயான வரணும்னா ஏமா 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 ஏ பிரம்மசக்தி பேச்சு தாய நான் உன் கூட மையான வரேன்னா என்ன வளர்த்து காட்டிட்டிய என்ன அலங்காரம் செய்ய வேண்டாமா என் பிரம்மசக்தியான பேச்சு அம்மா ஒரு காட்டு சொடலைக்குத்தான் கச்ச மேல கச்ச கட்டி அடுத்த கச்ச சுங்கல் விட்டு தட்டி வெள்ளம் அரிஞ்சு கட்டி தட்டி வெள்ளம் அரிஞ்சு கட்டி சொடலைக்கு தாமரப்பு சுங்கல் விட்டா உச்சியில குள்ளாவா உள்ளாஜ நடையல ஏ சல்லடம் குள்ளாவா தாவர கமணியல இந்த ஊர் காட்டு சொடலைக்குத்தா ஏ வலது ஒரு சுங்கிலி வருணது வாச்சர இடது ஒரு சுங்கிலா எவத வாச்சர முன்முறத்து சுங்கிலா மோகினி ஆச்சர பின்புறத்து சுங்கிலா பின்புறத்து சுங்கிலா அதுக்கு பிரம்மதேவ ஆச்சரமா பிரம்மதேவ எங்க ஒரு காட்டு சொடலைக்குத்தா அம்மையான பேச்சு அம்மா அலங்காரம் பண்ணுதாரு பட்டு கச்ச பவள கச்ச பாலகத்த கச்சைய சாந்து கச்ச சல்லடம் சாந்து கச்ச சல்லடம் அதுக்கு சர்வகரக்குள்ளா இந்த ஊர் காட்டு சுடலைக்குத்தான் அம்மையான பேச்சு அம்மா அக்கினிய வரவழைத்து ஆன பந்தம் கொளுத்துதால் வருணன வளவழைத்து வாளாக கொடுப்பாள் தீமேன வரவழைத்து நீச்சரு வகை உடைச்சா யமன வரவழைத்து யமன வரவழைத்து ஏழுமணி வல்லையம்மா கொடுப்பாள் காட்டி சொடலைக்குத்தான் மஞ்சனைய பூசுவாள் சிவரளி மாலை போட்டு சிவரளி இந்த சுடலை அழைக்காள் சிவரளி மாலை போட்டு காட்டி சுடலைய எங்க ஒரு காட்டி சுடலையத்தான் இருதளம் உண்டன அம்மையான பேச்சு அம்மா அழைத்து வாரம் ஐயான் உக்கரகண்டம் ஐயானத்து ஒரு தீக்கி ஒரு மகளம் உருக்கமாக வளர்ந்த மகம் தாயாத்தால் அம்மா வேளம் தாயாத்தால் அம்மா வேளம் அவ தல பிள்ளை ஐயான குட்டி ஐயர் மாவா அருமமாவா பாப்பாதி எட்டு மத்த சுழிதான் ஐயர் வெத்த திருமவேளம் அருமமாவா பாப்பாதி எட்டு மத்த சூளோடு காப்பு களத்தலை கைவளையல் களத்தலை அப்ப வீடு வந்த மாவா அருமமாவா பாப்பாதி காய்ச்சல் அடிச்சிருந்து கட்டிலில படுத்த மாவா மாயாண்டி சுடலைக்கின்று மாயாண்டி சுடலைக்கின்று செத்து மடிஞ்சாள் செத்து மடிஞ்சாள் அவ சிவலோகம் ஆனக்குட்டி ஐயர் மாவா அரமாவா பாப்பாதி மாண்டு மடிஞ்சாள் அவ மரணலோகம்
குளிப்பாட்டி கட்டணத்தில் தூக்கி வைத்தார் பார்த்து குளிப்பாட்டி பாடையில தூக்கி வைத்து யாரும் பாப்பாதிய ஐயமாறு கூட்டமெல்லாம் உக்கிரகண்டம் ஐயாளோ உக்கிரகண்டம் அந்த ஒரு மவனை கொண்டு வாரா அருமமாவ பாப்பாத்திய மையானம் கொண்டு வந்து கட்டணத்தை இறக்குவார் கல்லடிக்கு கட்டடிக்கு கட்ட மேல எருவடிக்கு எருவுக்கு மேல் பிரேத வைத்து யாரு வண்டி எருவடித்தா ஈரமண்ண மேல் போதித்தா 10 வண்டி எருவடித்தா பாப்பாத்தி மேல் பொதியுவார் ஐயா சாலவாச தொண்டு போட்டு அக்கினியை யாவுவார் 9 தமிழ் போட்டு யாமகாலம் தூதந்தான் இந்த ஐயர் மாவா பாப்பாத்திக்கு துருத்தி போட்டு ஊதுதார் மண்டையில் அதி பிடிச்சு மானமட்டும் முகங்களம்ப கண்டையில் அதி பிடிச்சு மானமட்டும் முகங்களம்ப அருமமாவ பாப்பாத்தி ஊர்கோட்டு சுடலைக்குத்தா கண்டையில பிணம் இருந்து கரிப்பிணம் வியாவுதார மூட்டத்தீல பிணம் இருந்து மூட்டம் போட்டு வியாவுதார பூவரசம் கண்டையில இருந்து முறியதாலே சண்டான கட்டையில ஊர்காட்டு சுடலைக்கிட்டா அவசவம் இருந்து வியாவுதாலே அவசவம் இருந்து ஐயப்பணம் இருந்து வேவும் போது பேச்சி மாமன் பார்த்துட்டான் இருதல முண்டசாமி மையான களமதியில பிணத்துக்கு முன்னால் பதிவோட்டு வாரார் பூனை போல நின்ன வேணும் பூனை போல சுடல புளிப்பாச்சா சுடல புளிப்பாச்சா எங்க ஒரு காட்டி சுடலத்தை மூட்டத்தை பிரிக்காரு கட்டையில பிணம் இருக்க கட்டையில சுடல கால பத்தி மாயாண்டி இருதல முண்டசாமி மூட்டத்தில பிணம் இருக்க முழு பிணத்தை பிணத்துக்கு முன்னால் ஊர்காட்டு சுடலத்தையும் வலது கால மண்டி ஓட்டு வலது கால சுடல வளத்தை சுத்தி எடுத்து அப்பம் போடுவதற்கு ஐயாவான மாயாண்டி இடது கால மண்டி ஓட்டி இடது கால சுடல இடத்தை சுத்தி அந்த ஐயர் வத்த திருமவேளம் அருமம் அவ பாப்பாத்திய மண்டைய உடைக்காத மண்டைய சுடல மாவு போல மாவு போல திங்காரு எங்க ஒரு காட்டு சுடலை முண்ட நீங்க தாங்கிருதாரு ஈரக்கோல தாமரக்கா ஈரக்கோல எடுத்தியப்போ ஒரு காட்டு சுடலதான சுழிப்பிள்ளைய எடுக்கான சுழிப்பிள்ளைய சுடல கூடாக மாலையாக
எலும்பையெல்லாம் முண்ட முறுக்கு போல சுடல முறுக்கு போல எங்க ஆத்து பாலம் சுடல தெய்வம் உக்கரகண்ட மையானத்தில் ஐயர் வெத்த திருமகள அள்ளி பெணம் கொள்ளவோ ஆவேசமானிக்கா தில்லை வேணம் கொல்ல ஓட்டு தில்லை வேணம் தீவ சுடர் ஒளிவா தீவ சுடர் ஒளிவா எங்க மாயாண்டி சுடலை கீத்தா மையானம் கொள்ளை ஓட்டு மாயாண்டி மாயத்தில நிக்கான பிணமிருந்து வேவும் போது பேச்சி மக மாயாண்டி மிச்சம் இருக்கும் பிணங்களத்தா ஐயா பிணங்களத்தா தொடர பேய்களுக்கு விருந்தளித்தா எங்க மையான அதிபதியா ஊர்காட்டு மாயாண்டி மிச்சம் இருக்கும் பிணங்களத்தா ஐயா பிணங்களத்தா பிச்சு பிச்சு எரியுதார எங்க ஊர்காட்டு சொல்லல தெய்வம் பிணமிருந்து வேகும் போது கையால தின்ன வேணும் ஐயா கடவா எல்லாம் உண்மடி மாயாண்டி சொல்லலை கீதா வாயால தின்ன வேணும் வாயால தின்ன வேணும் அதுக்கு வயறு எல்லாம் சொலைக்கு வயறு எல்லாம் எங்க ஊர் காட்டு மாயாண்டி உக்கரகண்ட மையானத்து அள்ளி பேணும் கொள்ளை போட்டு கொள்ளை போட்டு சுடலை ஆவேசமா நிக்கா நிக்கா அவன் அள்ளி பேணும் கொள்ள போட்டு இந்த அருகாரு ஐயா ஆத்து பாலத்து ஊர்காட்டு சொல்லல ஊர்காட்டு மையானத்தில பிணத்தை அள்ளி ஓட்டு ஆவேசமா நிக்காரு இந்த சீரான வேலை சிறப்பான பொழுதுல கொண்டு வந்த பிணத்தை பூரா மாணிக்க கைலாசத்துல மாணிக்க தொட்டில்ல ஐயா மெத்தையா விரிக்காரு பிணத்துக்கு மேல போய் இந்த பேயாண்டி படுக்காரு சுடலை ஏ மாணிக்க தொட்டில்ல மாண்ட பிணத்துக்கு மேல ஐயா ஊர்காட்டு மாயாண்டி சுடல முன்ன படுக்காருல அந்த பிணத்துக்கு மேல படுத்திருக்கிறது ஐயாவுக்கு எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்குன்னு இளவ மஞ்சி மெத்தை எப்படி இருக்கும் சொகுசா நல்லா இருக்கும்ல இளவ மஞ்சி மெத்தையில படுத்தது மாதிரியே பிணத்துக்கு மேல படுத்திருக்காரு சுடலை அப்ப ஐயா ஊர்காட்டு ஆத்து பாலத்து சுடல முண்ட நினைக்காரு நினைக்காரு நாம வந்த பெருமைகளை நம்ம அம்மா பாரியனுமே இந்த மாயாண்டி மகத்துவத்தை ஏ மகத்துவ மாய பார்வதிய தெரியணுமே மாய பார்வதியா போனதுதான் சொர்க்கம் கைலாஜம் அறியணுமே நம்ம இடுகாடு போனதத்தா அம்மா ஈஸ்வரிய தெரியணுமே எங்க ஊர் காட்டு மாயாண்டி ஏ சாமதி சாமத்தில ஏ சதி சாம வேலையில ஏ வயர் வசித்த பிள்ளை போல அம்மாவே அம்மா என்று ஐயா
மணிக்குரல் போடுதார போடுதாரே அம்மாவே அம்மா என்று அழுகுரல் போடுதாரே போடுதாரே எங்க மாயாண்டி சொல்லல தெய்வம் தெய்வம் அந்த மாணிக்க கையில கையில ஏ மாதாவே மாதா என்றே என்று மாயாண்டி மணிக்குரல் போடுதார போடுதாரே என் கொலதொடிச்ச பிள்ளவால கொலதொடிச்ச பிள்ளவால சொல்லல குரலோச போடுதார குலதொடித்த பிள்ளை போலே சொல்லல குரலோச மாயாண்டி வாசுடல அழுதொரு சத்தம் தானே அம்மா பார்வதிக்கு கேட்டுடுத என் ஈஸ்வரிய கேட்டவாது என் நம்ம மாயாண்டி வயர் வசித்த அழுவுதானே எனக்கு தாய்ப்பால் ஊட்டணுமே தன்வையர நிறைக்கணும் நம்ம மாயாண்டிக்கு மாதாவால் ஊட்டணும் மணிக்குடல நிறைக்கணும் என் நம்ம சொல்லலைக்கிட்டா அவரை பாடு ஊட்டணுமே அவரை பாடு ஊட்டணுமே சொல்லல அறவையர நிறைக்கணுமே அமிர்த பாடு ஊட்டணுமே நெருங்கணுமே ஐயா சொல்லல இந்த ஆத்துப்பால உருக்காட்டு சொல்லல நினைக்காரு என்ன நினைக்காரு நம்ம மையானம் போனதை நம்ம அம்மா பார்வதிக்கு காட்டணும் சுடுகாடு போய் சுட்ட பணத்தை தின்னது சொக்கனுக்கும் தெரியணும் சொக்கன் தேவி பார்வதிக்கும் அப்படின்னு சாமாதி சாமத்துல ஐயா சொல்லல அம்மா அம்மா அம்மான்னு அழுகுரல் போட்டு அலறி துடிக்காரு இந்த பார்வதி புருஷங்கிட்ட இருந்தால பார்வதி பதறுதா யாத்தே நம்ம பிள்ளைக்கு வயிறு பசிச்சிடுச்ச இவர் மையானம் போன செய்தி அம்மாவுக்கு தெரியாது இவர் இந்திரசாலம் மந்திரசாலம் பண்ணுதாரு அதுல அவர் கெட்டிக்காரு அதுல கெட்டிக்காரம் பண்ணமில்ல அம்மா அப்படி அம்மா அம்மான்னு கூப்பிட்டவன பார்வதி நினைக்கா என்ன நினைக்கிறோம் நம்ம பிள்ளைக்கு தாயமிரதத்தை கொடுத்து கொடுத்து அவன் தன் வயிறை நிறைச்சிருவோம் நிறைச்சிருவோம் மாதாபால கொடுத்து நம்ம பிள்ளைக்கு மணி வயற நிறைச்சிருவோம் நிறைச்சிருவோம் அமிர்தப்பால கொடுத்தாது நம்ம பிள்ளை அரை வயற நிறைச்சிருவோம் அப்படின்னு அம்மா பார்வதி ஆமா அருமமகனான ஒரு காட்டு சுடரையை தேடிக்கொண்டு ஆமோ அவ தொட்டில் பக்கம் வருவா தோகையான பார்வதி ஐயாவான சுடலைய வாரி வெள்ள கையில் எடுத்து வரண லட்சம் வாரி எங்க கையில் எடுத்து வாடி லட்சம் முத்தமிட்டா அள்ளி கையில் எடுத்து அள்ளி கையில் எடுத்து அவனை அரவணைத்து பார்வதியா அரவணைத்த நேரத்தில மாயாண்டி மேனி எல்லாம் மாண்ட வின வாடையாது மல்லியப்பா மணக்குதையா செத்த வின வாடையாது செவ்வரளியா அழுகின வினவாட அழுகின அரளி பூவா பார்வதியா பிணச்செடியும் சவச்செடியும் ஏ மூக்க பிடிக்க முடியல பார்வதிக்கு சவவாட ஊன் இருந்து ஊன் வடியுது ஐயா சொடலைக்கு செத்த பிண வாட செவரளி பூவா மணக்கு அம்மா பார்வதிக்கு செத்த பிண வாடையா மணக்கு ஐயாவுக்கு அரளி பூவா மணக்கு அம்மா பார்வதிக்கு அழுகும் பிணவாட எடுக்கு ஒரே பிணவாட சவவாட ஆமா ஏ மவன ஏ ஊர்காட்டு ஜடல ஏ இருதலம் முண்ட சுவாமி ஏ மவன ஜொடலைய ஏ எம்மவன எனது இரு கண்மணிய எப்ப இதுவரைக்கும் எங்க போன உன்னை பிள்ளையாக நினைச்சேனடா நீ பெரியவனா இருக்கே உன்னை மதலையாக நினைச்சேன மாயக்கார நீதான் உன்னை கொலை
குழந்தையாக நினைச்சேனோ சொல்லுவாங்க சொல்லியிருக்காங்க ஆட்டோ ஏ மவனே மாயாண்டி சுடல சுடலை உன்னை குழந்தையாக நினைச்சேனேடா என் கோலக்கார நீதான் நீ மையான வாயிருக்க மாண்டவனம் தின்னிருக்க நீ சுடுகாடு வாயிருக்க எப்ப சுட்ட வீணம் தின்னிருக்க சொல்லறா ஐயா இல்லவனம் போயிருக்க செந்தவனம் தின்னிருக்க மையானம் போயிருக்க மாண்டவனம் தின்னிருக்க நீ மாண்டவனா எம்மா வேண சுடற சைவ நல்ல கையிலே சவப்பால கலந்திருக்க மாணிக்க கையிலைக்குள்ள மாண்டவினத்தை கலந்திருக்க எம்மனமாயாண்டி ஊர்காட்டி சொல்லறா ஐயா முண்டசாமி நீ சைவ நல்ல கையிலைக்குள்ள சவப்பால கலந்ததா சாமி கையிலாஜாகாதே நீ மாணிக்க கையிலைக்குள்ள நீ மாண்டவனம் கலந்ததா மாண்டவனம் கலந்ததா மாணிக்க கையிலாஜம் ஆகாதேடா மாணிக்க கையிலாஜோ சொடலகிட்ட அம்மா பார்வதி சொல்லுதா ஏடா நான் பெத்த மவனே கண்மணியே நான் பெத்த மவனே 46 ஏ மவனே ஒரு காட்டி சொடல உன்னை பிள்ளையா நினைச்சு பெருமையா வளர்த்தனே நீ பெரியவனா இவ்வளவு வாழ இருந்திருக்கியப்பா உன்னை மதலையா நினைச்ச நீ மாயக்காரனா இருந்திருக்கியடா நீ குழந்தைய நினைச்ச நீ கோலக்கார தெய்வமா இருந்திருக்கியடா நீ சைவ கையிலக்குள்ள நீ சவப்பால கலந்திருக்கியடா ஏ மாணிக்க கைலாஜத்தை நீ மாண்டவனத்தலடா கலந்திருக்க மகனே ஏ மவனே சொடலா நீ இனிமேல் இந்த கைலாசம் இருக்காதடா நீ இப்பமே புலகத்துக்கு கிளம்புப்பா அப்ப ஐயா சொடல ஒரு காட்டு ஆத்துப்பாலம் சொடல சொல்லுதாரு என்ன சொல்றா ஏ அம்மா ஏ பார்வதி நானா உனக்கு பிள்ளையா பிறக்கன்னு ஆசைப்பட்டேன் நீதான பிள்ளை வர வேணும்னு தூண்டாத மணி விளக்கல பெத்தெடுத்த உனக்கு வேணும்ங்கிற நேரம் நான் வேண்டாமனா என்ன போதுக்கு என்ன நான் பொக்கு பிள்ளையா நான் சிவனுக்கு திரும்பவன் நான் மாயனுக்கு மருமவன் உனக்கு நான் மவன் ஆமா தொப்ப பெருமாளுக்கு மருமம் இல்ல பால்கடல் பயணம் கொண்ட பெருமாளுக்கு மருமவன் அதனால நான் கைலாசத்தை விட்டு இந்த சொடலை பூலோகம் போனோம்னா இந்த ஐயா சொடலைக்கு எங்க அப்பா வர சொல்லு என்ன பெத்த தாப்ப வரணும் எங்க அப்பனுக்கு எனக்கும் பேச்சு இருக்கு நிறைய எங்க அப்பங்கிட்ட நான் பேசிக்கிட்டு வில்லங்கத்தை உடனே பார்வதி பகவானை கூப்பிட்டா அத்தானே ஏ சிவபெருமானே இந்த வந்து உங்க புள்ள பண்ணிருக்க அட்டுழியத்தை பாருங்க பகவான் வந்தாரு தொட்டில பார்த்தாரு என்ன பார்வதி எதுக்கு கூப்பிட்ட பாருங்க உங்க புள்ள மையானம் போய் மாண்டவனத்தை தின்னுட்டு வந்திருக்கான் சைவ கைலாசத்துல சவப்பால இந்த புள்ளைய பூலோகத்துக்கு போக சொல்லுதும் போக மாட்டோம்னு உங்ககிட்ட பேசணுங்க உங்க மகன் சுடலைக்கு என்ன கேட்கானோ கொடுத்து பூலோகத்துக்கு சீக்கிரம் அனுப்புங்க உடனே பகவான் கிட்ட சொல்லாரு பார்வதி நான் அன்னைக்கே இந்த பிள்ளைய கேளாத நான் சொன்னேனே எனக்கு புள்ளதான் வேணும்னு கேட்டியா இவன் கட்டுக்கு அடங்க மாட்டான் கைலாசத்துல இருக்க மாட்டான்னு சொன்னேனே அப்படின்னு சொல்ல இந்த ஐயா சொல்லுதாரு எப்பா எனக்கு கைலாசத்தில
காணி நிலத்தை பங்கு வைத்து கல்லால் சிலையடித்து கடவுள் மகன் சுடலை என்று கைலாசத்திலே நிலைய வேணும். யாத்தனை கும்பம் இறக்காம 8 நாள வீட்டு கொட வேணும். அப்பா மேல பயிரெடுத்து சுடல ஆட போறேன். எங்க அம்மா பேச்சு பிரம்மசக்திக்கு எங்க அம்மா பார்வதி ஆடணும். ஒரு ஓட்ட அரிசி வங்கி ஒரு வடப்பாக முட்டையோடு முருங்கக்காவும் மொத்தமாக எனக்கு வீட்டு கூட நடக்கும் போது வில்லடிச்சு பாடணும். அதுல எங்க மாமா மாயக்கண்ணன் பெருமாள் வில்லு பாடணும். மாமனுக்கு முன்னால இந்த மருமவன் சுடல சாமி ஆடணும். அதெல்லாம் மாமன் பாடணுமா மருமம் ஆடணுமா? ஆமா, மாமன் பாடதுக்கு மருமம் ஆடதுக்கு எப்படி இருக்கும்? ஆமா, கைலாசத்துல வில்லு பிடிச்சது மாயக்கண்ணன் பெருமாள். இன்னைக்கு அகரத்தை ஆத்துப்பாலம் ஊர்காட்டு சுடலவாசல்ல படிக்கிறது தொப்பமகன் பெருமாள். அங்க படிச்சதும் பெருமாள், இப்ப இங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறதும் பெருமாள். அந்த பேராசி அமையணும் இல்ல? சுடலைக்குன்னு மாயக்கண்ணன் பெருமாள் வில்லு பாடினாரு. இன்னைக்கு அகரத்துல ஆத்துப்பாலம் ஊர்காட்டு வாசல்ல தொப்பமகன் பெருமாள் பாடுது. நேத்து படிச்சது பூரா காசுக்கு, இன்னைக்கு அவருக்கு படிக்கிறது ஓசுக்கு. அதனால அவருக்குன்னு பிறந்தவில்ல. உடனே கைலாசத்திலே வீட்டு கூட நடக்க போதண்ட ராமர் வானத்தை வில்லாக வளைத்து 9 நவக்கரகத்தை 9 மணியா போட்டாங்க. சிவபெருமான் கழுத்துல இருந்த நாகப்பாம்ப வடமா பூட்டுனாங்க. நந்தி தலைய குடமா வச்சாங்க. ஆமா, சிவபெருமான் சூளத்துல இருந்த உடுக்குக்கு கொடுத்தாங்க. ஆதிமூல பிள்ளையார் கொடை அடிக்காரு. வேல்முருகன் வளம்பாட, நாரதர் உடுக்கடிக்க, தானவர் தாளம் போட, கலைக்கோட்டார் கட்டடிக்க, என் மாயாண்டி சுடலைக்கு பெருமாள் எப்படி வில்லு பாடுதா தெரியுமா? ஐயா சுடர் ஒளிவதில பிறந்ததாலே ஊர்காட்டு சுடல ஐயா. ஆமா, பிறந்ததாலே எனக்கு டைம் தெரியுங்களா? மணி விளக்கில் வந்து பிறந்ததாலே ஆத்து பாலத்து மாயாண்டி முண்டமாக வந்து பிறந்ததாலே இருதல முண்ட சுவாமி பிறந்ததாலே சுடலை முண்டா உனக்கு வேலையான நல்ல வேலையாச்சா ஊர்காட்டா உனக்கு விளையாடும் வேலையாச்சா பிரம்ம சக்தியான பேச்சி அம்மா உனக்கு ஜாமாதி நல்ல ஜாமமாச்சா பேச்சி அம்மா நீ சதுராடும் ஓ சாமமாச்சோடு பிரம்ம சக்தியான பேச்சி அம்மா உனக்கு கொடி ஓட்ட அம்மா கொடியருக்கும் பேச்சி தாய உனக்கு கொடிய சாமோ கொடியருக்கோ பிரம்ம சக்தியான பேச்சி அம்மா தாயு நல்ல மகனுமாக தாயு மகனுமாக சதுராட்டம் மகனுமாக ஆத்து பாலத்து சுடலா ஐயா நீ காடு சுத்தி பாக்கு நேரம் நீ கடிய வேட்ட ஆடு நேரம் நீ வேட்டையாக போடு நேரம் போகு நேரம் வெள்ளி நல்ல கிழமையாச்சு வெள்ளிக்கிழமை சாமந்தான பேச்சு பெத்த திருமகன பேயாண்டி மாயாண்டி மாயாண்டி பேரு வெட்ட
கச்சை கட்டி கருத்த கஞ்சா சுங்கல் விட்டு கச்சை கட்டி சுங்கல் விட்டு ஐயாவான முண்ட சுவாமி தட்டி மெல்ல வரிஞ்சி கட்டி சுடலை முண்ட தாமரப்பூ சுங்கல் விட்டு வரிஞ்சி கட்டி ஆத்து பாலம் சுடலா ஐயா நீ ஆத்து பாலம் மையானத்து சுடலா ஐயா நீ அழுகும் பிணத்தை போறா மையானத்து போறா நீ ஏழு ஊரு மையானத்து சுடலை முண்ட எடுத்து பிணத்தை கொல்ல போட போறா மையானத்து எடுத்து பிணம் திங்க போறா உலக புகழ் பெற்ற தெய்வம் ஊர்காட்டு சுடலா ஐயா கட்டையில பிணம் இருக்க பிணம் இருந்து உனக்கு கருவி பிணம் வேவுதாளே பிணம் இருந்து ஐயாத்து பாலம் சுடலைக்குத்தா குங்கும கட்டையில கொழுந்து விட்டு வியாவுதால இருதலம் உண்ட சுவாமி உனக்கு மூட்டத்தில பிணம் இருந்து ஐயா மூட்டம் பட்டு வியாவுதால ஒரு காட்டு சொல்லலாம் ஐயா பூவரசம் கட்டையில உனக்கு பிணம் இருந்து வியாவுதால நீ மையானம் கொல்ல போட மாயாண்டி கிளம்புதார சுடுகாடு கொல்ல போட எங்க சொல்லல தெய்வம் கிளம்புதார இறந்த பிணம் கொல்ல போட இருதல முண்ட சாமி கிளம்புதார உனக்கு வேலை இத வருதப்பா நீ வேட்டையாடு நேரமாச்ச இருதல முண்ட சாமி உனக்கு கால நேரம் வருதப்பா நீ காடு வெட்ட ஆடணுமே நீ ஆத்தங்கர மையானத்து நீ அள்ளி பிணம் திங்க நேரம் அடங்காத சொல்லலா ஐயா நீ மையானம் கொல்ல ஓட மாயாண்டி கிளம்புதார ஊர்காட்டு சொல்லலா ஐயா உனக்கு 8 மத ஜோலியவா இருந்து பிண வியாவுதான அவ தலப்பிள்ள ஜோலிதான அவ சவம் இருந்து வியாவுதான அவ மண்டையில தீ பிடிச்சு உனக்கு மானம் வெட்டும் போக கிளம்ப ஆத்து பழம் சொல்லலா ஐயா அந்த 8 மத ஜோலிதான அவ கட்டையில பிணம் இருந்து கறி பிண வியாவுதான ஐயாவே முண்ட சாமியே மூட்டத்தில பிணம் இருந்து அவ மூட்டை போட்டு வியாவுதான அவ தலைமாட்டில பிடிச்ச தீ அவ காமாட்டில போகலம்ப அவ உடலில தீ பிடிச்சு உள்ளிருந்து வியாவுதான மாயாண்டி சொல்லலா ஐயா நீ அள்ளி பிணம் திங்கணுமே நீ ஆவோச போடணுமே ஊர்காட்டி சொல்லலா ஐயா நீ மையானம் போகணுமே நீ ஆவோச போட நேரம் செஞ்சுடல மாயாண்டி நீ செத்தவன கொல்ல போட சிவ சொல்லதமான கிளம்புதானே அள்ளி பிணம் கொல்ல போட ஐயா ஆத்தங்கர சொல்லதமான மாயமா கிளம்புதானே உச்சியில உள்ளாவா உல்லாச நடை அழகா சல்லடம் உள்ளாவா ஊர்காட்டி சொல்லலம் உண்டா தாமரக்க மணி அழகா ஊர்காட்டு மாயாண்டி பட்டை கஞ்ச பவள கஞ்ச பாக கஞ்ச கஞ்சகளா ஊர்காட்டி சொல்லலைக்குதா இருதல முண்டனுக்கு உச்சியில குள்ளாவா குள்ள
பொள்ளாத நடையழக ஏ புள்ளாவ நடையழக ஏ ஊர்காட்டு முண்டசாமி சாமி உனக்கு வெள்ளி நல்ல பிடியருவா பிடியருவா ஏ பிடியருவா பிடியருவா உனக்கு விளையாடும் கையருவா ஏ பிடியருவா கையருவா ஏ ஊர்காட்டு முண்டசாமி சாமி உனக்கு தங்க நல்ல பிடியருவா பிடியருவா ஏ பிடியருவா பிடியருவா உனக்கு சதுராடும் கையருவா ஏ பிடியருவா ஏ ஆத்து பாலம் சுடலைக்குத்தான் தொடலகித்த யாரு மணி வல்ல வல்லயமோ அறையில் ஒரு நல்லடமோ 7 மணி வல்லயமோ ஏ வல்லையம்மா ஏ இடையில் ஒரு நல்லடமோ ஏ வல்லையமோ நல்லடமோ ஏ ஊர்காட்டு சுடராய்யா சுடலையா சாந்து கஞ்ச சல்லடமா நல்லடமோ ஏ சல்லடமா நல்லடமோ உனக்கு கையருவா வல்லையம்மா ஏ சல்லடமோ ஏ ஊர்காட்டு முண்டசாமி சாமி முன்புறத்து சுங்கிலீலா கேலில ஏ சுங்கிலீலா கேலில உனக்கு மோகினியா ஆச்சரமோ ஏ சுங்கிலீலா ஆச்சரமோ ஏ ஊர்காட்டு சுடலைக்குத்தா முன்புறத்து சுங்கிலீலா திருமலை அஞ்சரமா ஊர்காட்டு சுடலை உண்டா வலதுபுற சுங்கிலீலா வருணதேவ அஞ்சரமா பிரபல அஞ்சரமோ வேறு வெட்ட சுடராய்யா ஏ மையானம் போக போறா ஆண்டவனம் திங்க போறா இருதரம் முண்டசாமி இருகாடு போக போறா இறந்தவனம் திங்க போறா ஏ மாயாண்டி சுடலை முண்டா தில்லைவன கடமதியிலா சித்தவன வேவுதப்பா ஐயாவன கடமதியிலா மாண்டவன வேவுதப்பா தில்லைவன கடமதியில சுடராய்யா சுடலையா ஏ ஓடியா பேச்சி மவன ஓடியா பேச்சி மகனே உனக்கு செத்த வீணா வேவுதப்பா ஓ சுடலையா உனக்கு செத்த வீணா வேவுதப்பா போ போ சுடலையா ஏ ஓடியா சுடலா ஓ சுடலையா செத்த வீணா குதப்பா ஓ சுடலையா ஏ மையான கடமதியில சுடலாய் சுடலையா ஏ ஓடியா சுடல மாடா ஓடியா சுடல மாடா மாண்ட வீணா வேவுதப்பா ஓ சுடலையா உனக்கு மாண்ட வீணா வேவுதப்பா ஓ சுடலையா ஏ ஓடியா சுடலா ஓ சுடலையா உனக்கு மாண்ட வீணா வேவுதப்பா ஓ சுடலையா அவ கட்டையில பிணம் இருக்கு ஓடியா சுடலா ஐயா ஓடியா சுடலையா ஏ ஊர்காட்டு சுடல ஊர்காட்டி சுடல அவ கருவி பேணா வேவுதால ஓ சுடலையா உனக்கு கருவி பேணா வேவுதால ஓ சுடலாப்போ ஓடியா சுடலையா ஓ சுடலையா உனக்கு கருவி பேணா குதால ஓ சுடலையா அவ முட்டத்தீர பிணம் இருக்கு சுடலா ஐயா சுடலையா ஏ ஊர்காட்டு சுடல ஊர்காட்டி சுடல அவ மூட்டை போட்டு வேவுதால ஓ சுடலையா உனக்கு மூட்டை போட்டு வேவுதால ஓ சுடலாப்போ ஏ ஓடியா சுடலா ஓ சுடலையா அவ மூட்டை போட்டு வேவுதால ஓ சுடலையா ஏ சந்தன கட்டையில சுடலா ஐயா சுடலையா ஏ ஊர்காட்டு சுடல ஊர்காட்டி சுடல சவம் இருந்து வேவுதால ஓ சுடலையா உனக்கு சவம் இருந்து வேவுதால ஓ சுடலாப்போ ஏ ஓடியா சுடலா ஓ சுடலையா உனக்கு சவம் இருந்து வேவுதால ஓ சுடல கண்ணே அவ பூவரசம் கட்டையில சுடலா ஐயா சுடலையா ஏ ஊர்காட்டு சுடலா ஊர்காட்டி சுடல உனக்கு பிணம் இருந்து வேவுதால ஓ சுடலையா உனக்கு பிணம் இருந்து வேவுதால ஓ
சாமியே அழகு மேடம் காவுதாளா ஓ முண்டா சாமியே ஒளியா சொன்னா ஐயா ஓ சுடலா ஐயா அழகு மேடம் காவுதாளா போ சுடலா ஐயா அவ எட்டு மாத்த சூடி அவ யா சுடலா ஐயா சுடலா ஐயா ஒரு காட்டு சுடலா காடு சுடலா அவ இருந்து மேடம் காவுதாளா ஓ முண்டா சாமியே காவுதாளா போ சுடலா ஐயா